வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சிக்கல் சேர்வைகளின் IUPAC பெயரிடு. சரியா? சிக்கல் சேர்வைகளின் IUPAC பெயரிடு. அந்த சிக்கல் சேர்வைகளுக்கான பெயரிடு இன்றைக்கும் IUPAC பெயரிடு மட்டும்தான் பாவனையில இருக்கு. சிக்கல் சேர்வைகளுக்கும் மற்ற ஓர்கானிக் சேர்வைகளுக்கும் சிக்கல் சேர்வைகளுக்கும் ஓர்கானிக் சேர்வைகளுக்கும் IUPAC பெயர் மட்டும்தான் பாவனையில இருக்கு, வேறொரு பெயரிடும் இல்லை. ஆனா இப்ப கடைசி கிளாஸ் பார்த்தோம்ல, என்ன அயன் சேர்வைகள், நோமல் அயன் சேர்வைகள், அயன் ஒக்சைட்டுகள், மற்ற பங்குட்டு ஒக்சைட்டுகள், மற்றது அமிலங்கள், அவற்றுக்கான பெயரிடுகள் என்னண்டு அது அந்த பொது பெயர் என்று சொல்லி அதுதான் கூட நடைமுறையில இருக்கு இப்ப. ஆனா IUPAC பேரும் எப்படின்றத பக்கத்துல சொல்லி இருக்கிறார். விளங்குதான்? அந்த ஸ்ட்ரோக் கொண்டு போட்டுட்டு பக்கத்துல IUPAC பேர்களையும் சொல்லித்தான் இருக்கிறான். ஓகேயா? எது வந்தாலும் சமாளிக்க தெரிய வேணும். ஓகே, இப்ப நாங்கள் சிக்கல் சேர்வைகளின் பெயரிட்டுக்குள்ளே போவோம். ஓகே தானே? சிக்கல் அயன்களின் பெயரிடு. சிக்கல் அயன்களாலான சிக்கல் சேர்வைகள். சிக்கல் என்றது என்னத்த சிக்கல் என்று சொல்றது? சிக்கல் ஏன் சிக்கல் என்று சொல்றோம்னா, மைய அணுவாக இருக்கிற உலோகம் அல்லது உலோக அயன். மைய அணுவாக இருப்பது உலோக அணு அல்லது உலோக அயன். அதுக்கு ஈட்டோட்டில வெற்றொழுக்குகள் இருக்கும். அந்த ஈட்டோட்டு வெற்றொழுக்குகளுக்கு ஈதல் பிணைப்புகளால இணைகள் எனப்படுபவை, லிகாண்ட்ஸ் என்று சொல்லுகிறோம். இணைகள் எனப்படுபவை தங்களது தனிச்சோடி இலத்திரன்களை ஈதல் பிணைப்பினால வழங்கி இணைகிறதுக்கு பேர் சிக்கல் சேர்வை. இந்த சிக்கலுக்குள்ள முக்கியமான என்ன இருக்கணும்? ஈதல் பிணைப்பு இருக்கவா. அந்த ஈதல் பிணைப்பை இணைகள் மைய அணுவுக்கோ அயனுக்கோ வழங்கி இணைகிறதுக்கு தான் பேர் சிக்கல் சேர்வைகள் அல்லது சிக்கல் அயன்கள். இந்த சிக்கல் என்றால் ஈதல் பிணைப்பு சரிதான் இருக்க வேணும். அதுதான் இந்த சிக்கல் என்றது மீனிங். அடுத்தது அவற்றின் சூத்திரம் எழுதுறதுக்கும் முறை இருக்குது, பேரிடு எழுதுறதுக்கும் முறை இருக்கு. வடிவா கவனிச்சு கொள்ளுங்க சொல்றத. எழுத போறது இல்லை பிள்ளைகள், எந்த பேப்பர் கிளாஸ் விஷயத்த சொல்லிக்கொண்டு இதெல்லாம் நோட்ஸா உங்கள்கிட்ட இருக்க வேணும். சரியா? நோட்ஸா உங்கள்கிட்ட இருக்க வேணும். இப்ப நாங்கள் சொல்லிக்கொண்டு போறதுதான் வேலை, ஞாபகப்படுத்தி கொண்டும் சொல்லிக்கொண்டும் போறோம். சரியா? அவ சிக்கல் சூத்திரங்கள் இருக்குதானே, சூத்திரம் எழுதுறதுக்கும் விதிமுறைகள் இருக்குது, பேரிடு எழுதுறதுக்கு விதிமுறைகள் இருக்கு. சரிதானே? ஃபர்ஸ்டாக நாங்கள் சூத்திரத்தின் விதிமுறைகளை பார்ப்போம். சூத்திரத்தின் விதிமுறைகள் என்ன மாதிரி என்றால், சூத்திரம் எழுதும் போது சிக்கல்கள் இந்த சூத்திரம் சதுர அடைப்பு குறிக்குள்ள இருக்க வேண்டும். அதான் ரூல்ஸ். சரியா? சில இடங்கள்ல சதுர அடைப்பு இல்லாமலும் எழுதி இருப்பார்கள், ஆனா அது ரூல்ஸ் இல்லது. ரூல்ஸின் படி ஸ்கொயர் பிராக்கெட் பண்ண வேணும். எதை? மைய அணுவையும் அந்த இணைகளை, மைய அணுவையோ அல்லது அயனையும் அந்த இணைகளையும் ஸ்கொயர் பிராக்கெட் பண்ணி ஏற்றம், அது கட்டியனாகவும் இருக்கலாம், அந்நியனாகவும் இருக்கலாம், ஏற்றம் இல்லாத நடுநிலையாக கூட இருக்கலாம். சரியா? இது அந்த சதுர அடைப்பு. சதுர அடைப்பு கட்டியன் என்று சொன்னா பிளஸ் வழி, எத்தனை பிளஸ் வெளியில மேல போடணும். அது போடுற இடம் தெரியும் தானே, வெளியில மேல போட வேணும். அதே மாதிரி அது கட்டியன் அந்நியன் என்றா வெளியில மேல போடணும். ஏற்றம் இல்லைன்னா ஒண்ணு போடாம விடலாம். சதுர அடைப்பு மட்டும் போட்டா சரி. ஏற்றம் இல்லாத சிக்கல்களும் இருக்கு. கேள்வியிலிருந்து வரப்போகுது பார்க்க போறோம். சரி, இது சூத்திரம். அடி சூத்திரம் எழுதுற அடுத்த விதிமுறையை பாருங்க. மைய அணுவ முதல் எழுதுறீங்க. ரைட்? இங்க பாருங்க, மைய அணுவ முதல் எழுதினா இப்ப இப்படி எழுதுங்க, சதுர அடைப்பு. ரைட்? மைய அணுவ முதல் எழுதியாச்சு, போல் போட்டாச்சு. இனி இணைகளை போடும். மைய அணுவ அடுத்த இணைகள். இணைகள்ல பாருங்க, ஒரு நை இருந்தா பிரச்சனை இல்லை, ஒரு வகையான நை தான் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. 2 வகையான நை வந்துட்டுது, இல்ல 3 வகையான நை வந்துட்டுது என்றா அதை எழுதுற ஓடருக்கு விதிமுறை. அந்த விதிமுறை கூட அவர்கள் கேட்கும் போதே சில இடங்கள்ல கவனிக்கணும் இல்லை, ஆனால் விதிமுறை இருக்குது, நாங்க சொல்லித்தானே ஆக வேணும். என்ன அந்த விதிமுறை என்னன்னு கேட்டா, இப்ப எக்ஸாம்பிள் குளோரைட் Cl மைனஸ் நை இருக்குது என்று வைங்க. சரி, Cn நை இருக்குன்னு வையுங்க. ரைட்? ஒவ்வொரு அணைகள்டாப்பா H2O நை இருக்குன்னு வையுங்க. சரியா? H2O நை இருக்குன்னு வையுங்க. NH3 நை இருக்குன்னு வையுங்க.
பல இணைகள் இருக்கலாம்டா, எத்தனையோ இணைகள் இருக்கு. என்ன இதுல என்ன சொல்ல வாருங்கண்டா, இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட இணைகள் இருந்தால் ஓடர் இருக்கு. இந்த எழுதுற ஒழுங்குக்கு ஓடர். எதை எழுதணும்னா இந்த தனிச்சோடிய மைய அணுவுக்கு வழங்க போற அணு இருக்குதான், அந்த அணுவுக்கு ஒரு ஆங்கில எழுத்து குறியீடா இருக்குன்னு. ரெண்டா இப்ப சிஎல் மைனஸ் வழங்குதுன்னா சி முதல் எழுத்த பார்க்க சி. சிஎன் மைனஸ் வழங்குதுன்னா அதிலும் சி தான் வழங்கும். நைதரசன்லும் தனிச்சோடி இருக்கு பிள்ளைகள், சயனைட்ல சிஎன் மைனஸ் நையில நைதரசன்லும் தனிச்சோடி இருக்கு, கார்பனும் இருக்கு. யாரு கொடுக்குறதா இருக்கு கார்பன், அப்படியே தெரிஞ்சு கொடுக்கும். அப்ப கார்பன் தான் அந்த அணு, சி சி தான் குறியீடு, இதுல ஓ தான் குறியீடு. ஓ குறியீடு இருந்தபடிய மற்ற இன்னொரு விஷயம், இணைகளை எழுதும் போது தனிச்சோடிய கொடுக்க போற அணுவை முன்னுக்கு போட்டு எழுதுற ஒரு வழக்கம் இருக்கு. தனிச்சோடிய வழங்க போற அணுவை முன்னுக்கு எழுதவன். அதனாலதான் H2O இணையை OH2 என்றும் எழுதலாம் என்று சொல்றது. இல்ல OH2 என்றுதான் எழுத வேணுமே, அப்பதான் ஓ முன்னுக்கு நிற்கும். நைதரசன்ல என்ன தனிச்சோடியா இருக்கு கொடுக்குறது இல்லதானே, அப்போ ஓ தானே கொடுக்க போகுது. அப்போ ஓ முன்னுக்கு போட்டு OH2 என்றுதான் எழுத வேணும். ஆனா சில சமயங்களில் அது H2O என்றும் எழுதப்படுகிறது. ஏன் தெரியுமா, ஐதரசன்ல தனிச்சோடி இல்லத்தான். இப்ப இங்க பாருங்க, சீலும் தனிச்சோடி இருக்கு, இன்னும் தனிச்சோடி இருக்கு. அப்ப முன்னுக்கு எழுதுறது கட்டாயமா இருக்கு, சீயத்தான் முன்னுக்கு எழுத வேணும். ஆனா இங்க Hல தனிச்சோடி இல்லை, அப்ப ஓ முன்னுக்கு எழுதணும்ன்றது கட்டாயப்படுத்த தேவையில்லை. H2O போட்டாலே அது விளங்கும், ஓவில மட்டும்தான் தனிச்சோடி இருக்குது. அப்ப அதுதானே கொடுக்க போகுதுன்னு தெரியும், விளங்குதா? அடுத்த NH3 அது பிரச்சனை இல்லை, அது எழுதுற வழக்கத்திலே தான் முன்னுக்கு நிற்குது. NH3 நாங்கள் H3 என்ன எழுதுற இல்லையே, NH3 என்ன எழுதுறோம், அப்ப அது என் முன்னுக்கு நிற்குது. அப்ப அதுக்கு அந்த பிரச்சனை வரா. அப்ப H2O OH2 தான் எழுத வேணும் சட்டப்படி. ஆனா H2O என்றும் எழுதினா பிரச்சனை இல்லை, மற்ற தனிச்சோடி இல்லாததாக. அதுதான் இருக்கு. அப்ப இதுலயும் இப்ப பாருங்க, இப்ப இதையும் அடுத்த ஒப்பிட்டு காய்க்கிறது. இப்ப CN மைனஸ் இருக்குது, H2O இருக்கு. எதை முன்னுக்கு எழுதணும் சொல்லுங்க, தனிச்சோடிய கொடுக்க போறாங்க. எது இங்க சி, இங்க ஓ. அல்பபெட்டிக் ஆர்டர்ல CO எங்க இருக்கோ அந்த ஆர்டருக்கு எழுதுனா சரி. அப்ப சி முன்னுக்கு இருக்குன்னா சயனைட் முன்னுக்கு வரும், H2O பின்னுக்கு வரும். ஓகே தானே, விளங்குதா சொல்றது? அப்ப அதே மாதிரி இந்த H2O NH3 கேட்டா NH3 முன்னுக்கு எழுதுங்க. N அல்பபெட்டிக் ஆர்டர்ல முன்னுக்கு வரும், ஓ அல்பபெட்டிக் ஆர்டர்ல பின்னுக்கு வரும். அந்த ஆங்கில எழுத்து முதல் எழுத்து. இப்ப CL மைனஸ்னா சிஏ பார்க்க வரும். CL ரெண்டு எழுத்து இல்லை, அப்ப அதுல சிஏ தான் பார்க்கணும், முதல் எழுத்து தான் பார்க்கணும். சரி, அடுத்தது அப்ப விளங்கிட்டா சூத்திரம் எழுதுறாது. அந்த தனிச்சோடிய வழங்க போற அணுவுக்கு அல்பபெட்டிக் ஆர்டர்ல முன்னுரிமை கொடுத்தா சரி. அந்த அணுவின் ஆங்கில எழுத்து குறியீட்டுக்கு அல்பபெட்டிக் ஆர்டர்ல முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்தது இப்ப CL மைனஸ் CN மைனஸ் ரெண்டும் சீலானே இருக்கு. அப்ப இதை முன்னுக்கு எழுதுறான்னு ஒரு பிரச்சனை வரும் இல்லோ. CL மைனஸ் இருக்கு, CN மைனஸ் இருக்கு, ரெண்டும் CN தான் எல்லாம் முன்னுக்கு எழுதுறது. அந்த சிக்கல் அந்த இடத்துல பேரை பார்க்கணும். அந்த இடத்துல பேரை பார்க்கும்போது இது குளோரிடோ, இதுந்த பேர் என்ன குளோரிடோ, இதுந்த பேர் என்ன சயனிடோ. அப்ப சயனிடோவில பேருண்ட முதல் எழுத்துக்கு ஓடர போடுவோம். ரெண்டு எழுத்து சமனா வந்துட்டுதுண்டா பேருக்கு முன்னுரிமையை கொடுங்க, பேருண்ட முதல் எழுத்துக்கு. அப்ப பேருண்ட முதல் எழுத்துண்டா குளோரிடோ இப்படி சீலாந்து வாங்குது, சயனிடோவும் சீலாந்து வாங்குது. அப்ப முதல் எழுத்து சி என்ன, ரெண்டாம் எழுத்த பார்க்கணும். அப்ப குளோரிடோ CH, ஆனா சயனிடோ CY. அப்ப CH தான் முன்னுக்கு எழுதணும். ஆகவேதான் CL மைனஸ் முன்னுக்கு எழுதுங்கோ, CN மைனஸ் பின்னுக்கு எழுதும். ஓகே தானே, விளங்கிட்டு தானே? மற்ற ரெண்டும் அந்நேயனோ, ரெண்டும் அந்நேயன் அப்படிதான் எழுதும். அடுத்தது OH மைனஸ் நை இருக்கு அந்த வரியில, இந்த பாருங்க OH மைனஸ் நை, ஓ தான் முன்னுக்கு எழுதணும். இப்ப நீரா OH மைனஸ் ஆண்டு கேட்டா இது ரெண்டும் அந்நேயனா இருக்கைக்குள்ள பேரிட்டு முதல் எழுத்த பாக்குறாங்க. முதல் எழுத்து ஜமந்தா, ரெண்டாம் எழுத்து ஜமண்டா, மூன்றாம் எழுத்து அப்படியே பார்க்கலாம். அது சரி, இதுலயும் ஓதான் இதுலயும் ஓதான். ஆனா அது நடுநிலை, இது எதிரேற்றானை. சரி, அது நடுநிலை, இது எதிரேற்றானை. இந்த இடத்துல எதிரேற்றானைய முன்னுக்கிறது ரெண்டும் ஓ. இது ரெண்டும் மைனஸ் தான் பேரிட்டுக்கு போனாங்க. இது ஒன்று நடுநிலை, ஒன்று எதிரேற்றம்.
அப்படி இருக்கும்போது எதிரேற்றத்தை முன்னுக்கு எழுதுவோம். விளங்குதா? ஏன் மைய அணு ஒன்று அணு நடுநிலை அணுவா இருக்கும் அல்ல பிளஸ்ஸா இருக்குமே. மைய அணு உலோகம் மைனஸ்ல இருக்காதான், அது சதுர அடைப்பு மைனஸ்ல வரலாம். ஆனா மைய அணுவுக்கு ஒன்று 0 நடுநிலை அணுவா இருக்கும் அல்லது பிளஸ்ஸா தானே இருக்கும், மைனஸ் இருக்காது. அப்ப அவர் மைனஸ் தான் முதல் கவருவர், முதல் இருக்கிறது. அதான் உனக்கு மைனஸ் எழுதணும் ஒரு ரூல்ஸ். அது எல்லாத்துலயும் இல்ல, ஒரே ஓவா இருக்கு. இங்கேயும் ஓ இங்கேயும் ஓ ஒன்று இருந்தா, எழுத்து சமனா இருந்தா அப்ப அன்னைக்கு போடுங்கோ, அடுத்தது நடுநிலையா இருந்தோ. அது ரெண்டு நடுநிலையா இருந்தா பேரின்ற முதல் எழுத்த பாருங்க, ரெண்டும் எதிரேற்றமா இருந்தா பேரின்ற முதல் எழுத்த பாருங்க. இந்த இவ்வளவு கரைச்சது என்னதுக்கு? சூத்திரத்தை எழுதுற ஓடர். ஆனால் சில இடங்களில் கேள்விகளில் கூட சூத்திரம் எழுதும் போது நான் இப்போ சொன்ன விதிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை. அவர்கள் கேட்கும் போது அவர்களாக தரும்போது பின்பற்றப்படுவதில்லை. நாங்களாக எழுதும் போது அதை பின்பற்றி எழுதுங்கோ தயவு செய்து. இப்ப நான் கதைச்சதுல பின்பற்றி எழுதுங்கோ. ஓகே தானே? இப்ப சூத்திரம் எழுதுற விளங்கிட்டா? சரி, இப்படியே போட்டாச்சா? கட்டேனண்டா இதுல போடுங்க, அந்நேனண்டா இதுல போடுங்க, ஏற்றம் இல்லைன்னா போடாம விடுங்க. சரியா? இவ்வளவு சிக்கலைங்க சூத்திரம் எழுதுறத பற்றி இப்ப பார்த்துனாங்க. ரைட். அடுத்ததாக பேர் எழுதுறதுக்கு வாங்க. பேர் எழுதுறதுக்கு வாங்க. சரி, இப்ப சிக்கலைங்க சூத்திரம்னா சதுர அடைப்புக்கே இருக்கும். இப்ப சதுர அடைப்புக்குள்ள கட்டேன் இருக்கு, சதுர அடைப்புக்குள்ள அந்நியன் இருக்கலாம், மற்ற சதுர அடைப்புக்குள்ள நடுநிலையா ஏற்றம் இல்லாமலும் சேர்வையாகவும் இருக்கலாம். சரியானே? மற்றது சிக்கல் சேர்வைகள். சரியா? சிக்கல் அயன்கள். முதல் அயன்களை பார்ப்போம். அயன்கள் என்று சொல்லியிருக்க பேரிட எழுதிக்க முதல்ல இணைகளின் பேர்ல தான் ஆரம்பிக்க வேணும். இங்க பாருங்க, இப்படி இருக்குது. சும்மா கட்டியான் இருக்குன்னு வைங்களேன், அந்நேனோ கட்டியான் என்னவா இருந்தால் முதல்ல என்ன செய்வீங்க? இணைகளின் பேர்ல ஆரம்பிப்பீங்க. மையானு கடைசியாக, மையானோ அயனோ அது கடைசியாக வரும். இணைகள் இருக்கிறபடியால் இணைகளின் பேர்ல தான் துவங்க வரும். பேரை துவங்குறது பேர். சரியா? பேர் எழுதுறது. இணைகளின் பேரை துவங்கும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைகள் இருந்தால் பேரின் முதல் எழுத்துக்கு ஆங்கில அகரவரிசைப்படி முன்னுரிமை அளிக்க வேண்டும். பேரின் முதல் எழுத்துக்கு ஆங்கில அகரவரிசைப்படி முன்னுரிமை அளிக்க வேண்டும். சரியா? பேரின் முதல் எழுத்து, முதல் சூத்திரத்தின் முதல் எழுத்துக்கு அந்த தனிச்சொலிய வழங்குற அணுவின் குறியீட்டின் அல்வெட்டி கோடரை பார்த்தனாங்க. இப்ப பேர் எழுதுறதுக்கு பேரின் முதல் எழுத்தின் அல்வெட்டி கோடர். முதல் எழுத்து ஜமனா இருந்தா ரெண்டாம் எழுத்து, ரெண்டாம் எழுத்து ஜமனா இருந்தா மூன்றாம் எழுத்து, மூன்றாம் எழுத்து ஜமனா இருந்தா நாலாம் எழுத்து. அதுல பிரச்சனை இல்லை. பேரின் அது கட்டியனோ அந்நியனோ நடுநிலையோ. எது இணை? இணை கட்டியனா இருக்காது. கட்டியன் இணை பாடத்திட்டத்துல இல்ல. ஒன்றுல அந்நியனா இருக்கும், இல்ல நடுநிலையா இருக்கும். எதுவா இருந்தாலுமே பேரின் முதல் எழுத்து ஆங்கில அகரவரிசை எழுதுவோம். சரி, மற்ற இணைகள் எல்லாத்துக்குமே பேர் தெரிஞ்சிருக்கவன். இணைகளின் பேரை துவங்குறீங்கள். பேரின் முதல் எழுத்தின் ஆங்கில வரிசையில அலுவலி கோடர்ல துவங்குறீங்க. துவங்கி இணைகளை சொல்லிக் கொண்டு போறீங்க. இணைகளை சொல்லிக் கொண்டு போய் கடைசியா மையானுவ போய் முடிப்பீங்க. நடுநிலையா சிக்கலாக இருந்தாலோ கட்டேன் சிக்கலாக இருந்தாலும், நடுநிலை சிக்கலாகவோ கட்டேன் சிக்கலாகவோ இருந்தால் மையானுவின் மூலக பெயரை எழுதுங்க. கோபோல்ட், நிக்கல், சிங், அயன், இரும்பு, என்ன அப்படி டைட்டேனியம், பிளாட்டினம், சில்வர் மூலக பெயர் எழுதுங்க. சரியா? இது நடுநிலையா இருக்கணும் அல்லது பிளஸ்ஸா இருந்தா. நடுநிலையாகவும் பிளஸ் ஆகவும் இருந்தா மையானுவின் மூலக பெயரை எழுதுறது. ரைட்? இல்ல இது அந்நியனா இருந்தால் மையானுவின் பேரோட ஏற்றென்று முடிக்கும். மையானுவின் பேரோட ஏற்றென்று முடிக்கும். சரியா? கோபோல்டேட், நிக்கலேட், பிளாட்டினேட், குரோமேட், பெரேட், என்ன ஆர்ஜென்டேட். சரியா? இப்படி பேரோட ஏற்றென்று முடிக்கணும். மூலக பேரோட ஏற்றென்று முடிக்கணும். இப்ப அந்நியனுக்கு மட்டும், கட்டியனுக்கும் நடுநிலையா இருக்கிறதுக்கும் மூலகத்தின் பேரோட முடியும். சரியா? சரி, அப்படி முடிச்ச வைப்பாடு ஒன்றிலே அந்நியன்டா ஏற்றென்று முடிக்கிறீங்க. கட்டியன் சொன்னா மூலக பேரோட, நடுநிலைன்னா மூலக பேரோட முடிக்கிறீங்க. முடிச்சதோட பிராக்கெட் பண்ணுங்க. இந்த பிராக்கெட் முடிச்சதோட இந்த வளைஞ்ச பிராக்கெட்டுக்கு அந்த மையானது ஒக்சியேட்டர் தவறாமல்
மையணுவின் ஆக்சியேற்ற எண்ணெய் பெரிய ரோமன் எழுத்தில் கேபிட்டல் ரோமன் எழுத்து. இங்க பாருங்க, இது கேபிட்டல் ரோமன் எழுத்து 1 2, கேபிட்டல் ரோமன் எழுத்து 3 4 5 6. இது கேபிட்டல் ரோமன் எழுத்து. இது ஸ்மால் ரோமன் எழுத்து. இது ஸ்மால் ரோமன் எழுத்து. விளங்குதா? இப்படி போட்டா ஸ்மால் ரோமன் எழுத்து. சரியா? இதெல்லாம் கேபிட்டல் வி, கேபிட்டல் வி, கேபிட்டல் ஐ, கேபிட்டல் ஐ, கேபிட்டல் வி எல்லாம் கேபிட்டல். இங்க ஸ்மால் வி, ஸ்மால் ஐ. இது ஸ்மால் ரோமன் எழுத்து, இது கேபிட்டல் ரோமன் எழுத்து. ஓகேயா? இங்க என்ன எழுதணும்? வளைந்த அடைப்புக்குரிய கேபிட்டல் ரோமன் எழுத்து. சரியா? பெரிய ரோமன் எழுத்து எழுத வேணும். சரியா? அதை போட்டு வளைஞ்ச அடைப்புக்குறிக்க முடிச்சு விடுவீங்க. இந்த வளைந்த அம்புக்குறிக்க ஒட்சியேட்டர் பெரிய ரோமன் எழுத்தில் எழுதும் வரைக்கும், எழுத தொடங்கி இது எழுதி இந்த பிரேக்கெட் போட்டு முடியும் வரைக்கும் எந்த வித இடைவெளியும் விடலாகாது. அடுத்த கட்டாயமான ரூல் அது. அடுத்த கட்டாயமான, சும்மா இங்கிலீஷ் டீச்சர் சொன்னது ஒவ்வொரு சொற்களுக்கு இடையில இடைவெளி விட்டு பழகணுமா? ஒவ்வொரு சொற்கள் 2 இணை இருந்தா 2 சொல்லு வரும். என்ன ஏக்குவா குளோரிடோ, என்ன ஏக்குவா குளோரிடோ, அந்த ஏக்குவா குளோரிடோக்கும் இடையில இடைவெளி விடணும் மாதிரி இருக்குமா இல்லையே? அது இங்கிலீஷ்ல இங்க என்ன ஒவ்வொரு சொல் வந்தானே விளையாடி என்ன தொடங்கி முடியும் வரைக்கும் எந்த இடைவெளியும் விடலாகாது. புரியுதா? எந்த இடைவெளியும் விடலாகாது. இவ்வளவுதான் ரூல்ஸ். சரியா? அடுத்தது சிக்கல் சேர்வைகள் 3 வகையில இருக்கு. சிக்கல் சேர்வைகள் 3 என்ன 4 வகையில இருக்கு. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு ஏற்றம் இல்லை என்றால் அது ஒரு சிக்கல் சேர்வை. அயன் இல்லையே. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு ஏற்றம் இல்லாத நடுநிலையா வந்தால் அது தனியாவே ஒரு சிக்கல் சேர்வை. சரியா? மற்றது இன்னும் 3 சிக்கல் சேர்வை இருக்கு. வழியா கவனிங்கோ. மொத்தம் 4 வைங்க. மொத்தம் 4 வகையான சிக்கல் சேர்வை. ஒன்று தனியாவே ஒரு சதுர அடைப்பு ஏற்றம் இல்லாமல் இருந்தால் அது ஒரு சிக்கல் சேர்வை. ரைட்? அது இன்னொன்றோட சேரியல, அதுவே நடுநிலை, இன்னொன்று தனியே இருக்கும். அது ஒரு சிக்கல் சேர்வை. எக்ஸாம்பிள் இருக்குது. எல்லா வகைக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது. கேள்விக்கு இருக்கு. இப்ப பார்க்க போறோம், இன்றைக்கு பார்க்க போறோம். சரியா? அடுத்தது என்னன்னு சொன்னா, முன்னுக்கு சதுர அடைப்பு கட்டியன இருக்கும், மற்றது எளிய அந்நியன போடலாம். அப்ப சிக்கல் கட்டியன் எளிய அந்நியன். எப்பவும் கட்டியன முன்னுக்கு, சூத்திரத்திலும் கட்டியன் முன்னுக்கு அந்நியனுக்கு, பேரீட்டிலும் கட்டியன் முதல் அந்நியன் புறதான். சூத்திரத்திலும் கட்டியன் முதல் எழுதணும், அந்நியன் புற எழுதணும். பேரீட்டிலும் முதல் கட்டியன்களுக்கு எழுதணும், புறதான் அந்நியனுக்கு எழுதணும். ஓகேயா? சூத்திரமும் பேர் எழுது. முன்னுக்கு தான் கட்டியனுக்கு முன்னுரிமை, முதல் அந்நியன் புற. சோடியம் குளோரைடு NaCl தான் எழுதுறீங்க. Cl Na எழுதுற இல்லை. சோடியம் குளோரைடுன்னா குளோரைட் சோடியம் கொண்டு எழுதுறது. எழுதுகையும் குளோரைட் சோடியம் எழுதுற இல்லை, சோடியம் குளோரைடு தான் எழுதுறது. சூத்திரம் போடையும் Na+Cl- NaCl தான் எழுதுறது. Cl Na எழுதுற இல்லை. அதைத்தான் சொல்லுவோம். சரியா? கட்டியனப்ப முன்னுக்கு. சரி. ஆகவே சிக்கல் கட்டியன் எளிய அந்நியன். இப்ப சதுர அடைப்பு கட்டியனை போட்டுட்டு, சதுர அடைப்பு கட்டியனை போட்டு இந்த 2+ இருக்கல, அதுக்கு பதிலாக 2 Cl- போடுங்க. இந்த அப்படி எழுதலாம். சரியா? அப்ப சிக்கல் கட்டியன் எளிய அந்நியன். அல்லது இப்படி போடுங்க, K4FeCN6. அப்ப இது என்ன? எளிய கட்டியன் சிக்கல் அந்நியன். இது சிக்கல் கட்டியன் எளிய அந்நியன். இது எளிய கட்டியன் சிக்கல் கட்டியன். எளியன்னா சதுர அடைப்பு இல்ல இருக்காது, அதான் எளிய. அப்ப இப்படி 2 வகை. அடுத்த இன்னொன்று என்ன? 2மே சிக்கல். இந்த சிக்கல் கட்டியன் சிக்கல் அந்நியன். இப்படி அப்ப அது 2மே சிக்கலா இருக்கிற சிக்கல் சேர்வை. எளிய கட்டியன் சிக்கல் அந்நியன், எளிய கட்டியன் சிக்கல் அந்நியன், சிக்கல் கட்டியன் எளிய அந்நியன். ஓகே தானே? இப்படி ஒவ்வொரு வகையான சிக்கல் சேர்வைகள் எல்லாம் இருக்கு. அப்ப எந்த வகை சிக்கல் சேர்வையா இருந்தாலும் முதல் கட்டியன்ற பேர், பிறகு அந்நியன்ற பேர், நடுவில் ஒரு இடைவெளி வரும். நாங்க சொன்னது சிக்கல் கட்டியனுக்கான பேருக்குள்ள இடைவெளி வரக்கூடாது. சிக்கல் அந்நியனுக்கான பேருக்குள்ள இடைவெளி வரக்கூடாது. சிக்கலுக்கான பேருக்குள்ள இடைவெளி வரக்கூடாது. பக்கத்துல இருக்கிற அயன் கட்டியன் அந்நியன் என்று பேரும் அதுக்கு இடையில இடைவெளி பேர். அது எளிய அயன் சேர்வை. என்ன சோடியம் குளோரைட் எழுதியும் சோடியத்துக்கும் குளோரைட்டுக்கும் இடையில இடைவெளி விடும்.
கட்டை அயனுக்கான பெயர்கள் எழுதியப்போ இடையில இடவழி வரும். அமிலங்கள் எழுதிக்க அசிட்டுக்கு இடவழி போடும். அசிட்டு இடவழி விட்டு தான் அமிலங்கள் எழுதுவோம். புரியுதா? இதுகளையும் கவனமாக இவ்வளவு இப்போ விதிமுறைகள் எல்லாம் சொல்லிட்டேன். சரியா? இதுதான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விதிமுறைகள். சரியா? கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்ததாக இனி நாங்கள் பார்க்க போறது சில பேரிடுகள். பேர்கள் தெரியாம ஒண்ணு செய்யல. சிஎல் மைனஸ் குளோரிடோ தெரியாம என்ன எழுதுவீங்க? H2O சொன்னா எக்குவான்னு தெரியாம என்ன எழுதுவீங்க? NH3 சொன்னா அமீன் என்று தெரியாம என்ன எழுதுவீங்க? அப்ப அதுக்காக சில இணைகள் இந்த பெயர்களை முதல்ல நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். மைய அணுக்கள் என்ற பெயர்கள் தெரியும்னா சிஓன்னா கோபோல்ட்ன்றத சொல்லி ஆகணும். என்ன என்றா நிக்கல்ன்றத சொல்லி ஆகணும். அதுகள் தெரியும். ஆனா அந்த இணைகள் வரைக்குள்ள பெயர் வித்தியாசம் இல்லை. இப்ப NH3 அமோனியா என்று எழுதுறது இல்லையா, அமீன் என்று எழுதும். H2O வாட்டர் என்று எழுதுறது இல்ல, டைஹைட்ரஜன் ஆக்சைடு என்று எழுத போறீங்க. H2O டைஹைட்ரஜன் ஆக்சைடு இல்ல, எக்குவான் எழுதணும். அப்ப அதுக்காக இணைகள் என்ற பெயர் கட்டாயம் தெரியும். அப்ப இணைகளை பொறுத்தவரையில உங்கள்கிட்ட ரெண்டு வகை, ஒன்று அந்நியன் இணை, எதிரேற்ற இணை, மற்ற நடுநிலை இணை. ரெண்டு கேஸ் தான் இருக்கு. பிளஸ் சில இணைகள் பாடத்திட்டத்தில் இல்லை, வழியா தெரிஞ்சு கொள்ளுங்க. பிளஸ் சில இணைகள் பாடத்திட்டத்தில் இல்லை, தேவையில்லை. சோ கட்டேனையும் நடுநிலையையும் மைனஸ்களையும் பார்த்தீங்கன்னா ஓகே ரைட். நடுநிலை இணைகள் தெரிஞ்சு கொள்ளுங்க. 4 நடுநிலை இணை தெரிஞ்சா காணும். 4 நடுநிலை இணை தெரிஞ்சா காணும். வடிவா நோட் பண்ணி கொள்ளுங்க. CO கார்பன் ஓர் ஆக்சைடுல கார்பன் தான் கொடுக்குறதா, ஒட்சலும் தனிச்சோடி இருக்கு, ஆனா கார்பன் தான் கொடுக்கும். பேர் என்ன? எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் எழுதவும் வேணும். பேரிடுகள் யாவும் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ். ஒரு கேபிட்டல் எழுத்து பாவிக்கிறேன் இல்லையா, எழுத்தில் ஆங்கில எழுத்து பேர் எழுதிக்க எல்லாமே ஸ்மாலா எழுதணும். சரியா? இதுக்கு பேர் என்னண்டாடா கார்போனைல். என்னோன்னு இருக்குது, இதுலயும் ரெண்டுலும் தனிச்சோடி இருக்கு, நைட்ரசன் தான் கொடுக்கும். குடுக்க நைட்ரோசைல், பேரை படிவா பாருங்க, நைட்ரோசைல். சரியா? அடுத்தது நீர். வாட்டருக்கு ஒட்சன் தான் கொடுக்கும். எப்படி வரும்? எக்குவா. அடுத்துங்கிற அமோனியா கொடுக்கும். இதெல்லாம் நடுநிலை இணைகள், ஏற்றம் இல்லாத இணை, அதுதான் நடுநிலைன்னு சொல்றோம். இந்த அமீன் எழுதியப்போ டபுள் எம் வலியுறுத்தப்பட்டிருக்கா. இந்த அமோனியாவுக்கு அமீன் என்று எழுதிக்க டபுள் எம் வலியுறுத்தப்பட்டிருக்கு. வடிவா இந்த 4 இணையும் தெரியும் நடுநிலை இணை. ஏற்றம் இல்லாத இணை, நடுநிலை இணை, இந்த 4 தெரிஞ்சா காணும். சரி, ஆனா எதிரேற்ற இணைகள் கணக்கு இருக்கு. எதிரேற்ற இணைகள் கணக்கு இருக்குது என்றாலும் உங்களோட பாடத்திட்டத்துல அவ்வளவு கணக்க தெரியலவே. உங்களோட ரிசோர்ஸ் புக் இருக்குல்ல, அதுல எதிரேற்ற இணைகளை கணக்க தெரியல. 4 தான் சும்மா போட்டிருக்கணும். அது எனக்கு இருக்கு, தெரிஞ்சு கொடுங்க. இங்க பாருங்க, F மைனஸ் இதுல தனிச்சோடி இருக்கிறாங்கப்பா. என்ன? புளோரிடோ. Cl மைனஸ் குளோரிடோ. Br மைனஸ் புரோமிடோ. I மைனஸ் அயோடிடோ. Cn மைனஸ் cyanidோ. OH மைனஸ் ஹைட்ராக்சிடோ. O2 மைனஸ் ஆக்சோ. H மேல H மைனஸ் ஹைட்ரிடோ. அந்த இதோ வர்றது வகையில வருதா? இதோ வருது பாருங்க, அதுதான் இது. அடுத்தது SCN மைனஸ். SCN S மைனஸ். மைனஸ் பொதுவா வரும். இங்கே வெயிட் S தனிச்சோடி மையானுக்கு வழங்குவென்றால் சரியா, தயோசயனேட்டோ. சரியா, தயோசயனேட்டோ.
இப்படி இருக்குடா SCNல வெயிட் கொடுக்குற அணுவம் முன்னுக்கொள்ளுவான்னு சொன்னா NCS அப்போ சி மையத்துல பெருமா இதுல நைவரசனம் கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கு. அதுக்கு பேர் மாறுது பாருங்க, ஐசோ டயோ சயனேட்டோ. அப்படி NO2 மைனஸ் இருக்குது, நைவரசனும் கொடுக்கலாம், நைட்ரோண்டே வரும். அதே நேரம் ஆக்சிஜனும் கொடுக்கலாம். இதுக்கு பேர் தெரியுமா? நைட்ரிட்டோன்னு வரும். எழுதுறதுல இப்படி இப்படி எழுதுறதாலாம் வேறுபடுத்துறது. ரெண்டுமே NO2 மைனஸ் தான், இரண்டும் NO2 மைனஸ். ஆனா எழுதுறதுல இந்த நைட்ரசனம் முன்னுக்கு போட்டும் ஆக்சிஜனம் முன்னுக்கு போட்டும் எழுதுறதாலதான் வேறுபடுத்தி காட்டுறதே ஒழிய பேர்ல வேறுபாடு இப்படித்தான் பேர். நைட்ரோ நைட்ரோ, நைட்ரசன் தனிச்சோடிய மையானவுக்கு கொடுத்தா நைட்ரோ, ஆக்சிஜன் தனிச்சோடிய மையானவுக்கு கொடுத்தா நைட்ரிட்டோ. புரியுதா? கொள்ளுங்க. இப்படி நைகள் கணக்கு இருக்குது. O2 2 மைனஸ் பெராக்சோ, H2O3 2 மைனஸ். இதுல ஆப்ஷன் தான் கொடுக்க போதா? ஆப்ஷன் தான் முன்னுக்கு எழுதணும். நாங்கள் எழுத இல்லை, இருந்தாலும் சும்மா போட்டு விடுறோம். இதெல்லாம் அவ்வளவு வார இல்லை. தயோசல்பேட்டோ, தயோசல்பேட்டோ, நோமலா சல்பேட்டோ. ஒட்சன் தான் தனிச்சோடி இருக்குமா? இங்க அளவு சல்பேட்டோ இப்படித்தான். பண்ணுங்க. எவ்வளவு காணும், இதுக்கு மேல அங்க ஒன்றும் தேவையில்லை. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேனா? சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிட்டேன். கேள்வியெல்லாம் முடிச்சு விடுவோம் முதல். பண்ணிட்டீங்களா?
இணைவிகள் இணைவிகள் இவ்வளவு நடுநிலை இணைகள். இதெல்லாம் எதிரேற்ற அணைகள். இதெல்லாம் எதிரேற்ற அணைகளா? கேள்விகள் எடுங்கோ. கேள்விகள் மற்றது ஒரு அணுவை சுற்றி, ஒரு மைய அணுவை சுற்றி அல்லது அயனை சுற்றி மேக்சிமம் 6 ஈதல் பிணைப்புகள் தான் இடம்பெறுகிறது வழக்கம். 6 மேக்சிமம் 6. இனி 5 இருக்கலாம், 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 கூட இருக்கலாம். வடிவா கவனிங்கோ. அடுத்தபடியா மைய அணுவோட ஈதல் பிணைப்புகள் எத்தனை உருவாக முடியும்? ஒரு மைய அணு அல்லது மைய அயனுக்கு எத்தனை ஈதல் பிணைப்பு வரலாம் சொல்லுங்க? மேக்சிமம் 6. 5 இருக்கலாம், 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 கூட இருக்கலாம். புரியுதா? மேக்சிமம் 6. 6க்கு மேல இருக்கக்கூடாது. அதையும் மைண்ட்ல வையுங்கோ. இப்ப நீங்க நாங்கள் கேள்வி வருவோம். 441 கேள்வியை முடிச்சுட்டு மேலதிக இதுக்கு வருவோம். சரியா? 441 சிக்கல் சேர்வை ஒன்றில் கோபோல்ட் 3+ ஆக கோபோல்ட் பிரசன்னமாய் இருந்தது. மைய அணு வந்து அயனா இருக்குது. கோபோல்ட் 3+ சொல்லி இருக்கு. இச்சேர்வையின் மூல் ஒன்றில் ஒட்டுமொத்த அந்த சிக்கல் சேர்வையின் மூல் ஒன்றில் அவன் சொல்றான் சிக்கல் சேர்வை ஒன்றில் தான் சொல்றான். சரியா? கோபோல்ட் பிரசன்னமாய் இருந்தது. இச்சேர்வையின் மூல் ஒன்றில் 5 மூல்கள் அமோனியா. இந்த அமோனியா நடுநிலை இணை தானே. அப்ப நடுநிலை இணை எப்பவும் சதுர அடைப்புக்கு உள்ளுக்குதானே வேறு. நடுநிலை எப்பவும் சதுர அடைப்புக்கு உள்ளதான் இருக்கு. அவர் வெளியில இருக்கையில அதன் ஏற்றம் இல்லாதவர் வெளியில தனியே நிற்கல. உள்ளுக்குலாம் 5 மூல்கள் அமோனியாவும் 1 மூல் கோபோல்ட்டும் அடங்கி இருந்தது. அப்ப நிச்சயமா 5 இணையும் உள்ளுக்குள்ள வரத்தான் போகும். அடுத்தது இச்சேர்வை இன்னொரு மூலகமாக குளோரின் மாத்திரம் தான் இருந்ததாம். இங்க பாருங்க. உங்களுக்கு சதுர அடைப்பை போடுங்க. கோபோல்ட் இருக்குது 3+ல. ரைட்? 5 அமோனியா இருக்குதான். மற்ற மூலமா Cl மட்டும்தான் இருக்கான். இவர் 3+ல இருக்கிறாராம். இவர் 3+. சரி. இப்ப 3+ சொன்னா பொதுவாக அந்த 5 இணைகள், அந்த ஒற்றையன் இணைகள் இருக்கல, ஒற்றையன் 1, 3, 5 அது பொதுவா எண்ணிக்கையில குறையும். ஒற்றை எண்ணில வார இணைகளின் எண்ணிக்கையிலாப்ப பொதுவா எண்ணிக்கை குறையும். மிக அரிதாக இருக்கு. இல்லைன்னு இல்ல, இருக்கு. 2, 4, 6 தான் அந்த பெரும்பாலும் பாரு. இரட்டை எண்ணில தான் இணைகளின் எண்ணிக்கைகள் பெரும்பாலும் வேறு. அப்ப இதுல 5 இணைகள் அமோனியா இருந்தா இங்க பாருங்க முன்பு இருக்கு. 5 இருந்தா அடுத்த 4 அதே 5 அமோனியா இருக்குது கட்டாயம். அது உள்ளுதான் இருக்க போகுது. அப்ப 6 கட்டாயம். அப்ப 6ஆவதைத்தான் யோசிக்கணும். இவர் வந்து 6 இணைய கொள்ளைக்க உள்ளுக்கு ஒரு Cl தான் வச்சிருக்கலாம். Cl மைனஸ் எதிரேற்றமா சதுர அடைப்ப முடிக்கலாம். மையான 3+ தானே. அப்ப ஒரு Cl ஒரு மைனஸ் உள்ள போட்டாச்சுன்னா இன்னும் 2 மைனஸ் போடலாம் வெளியில. இப்ப வெளியில போய் 2+ தான் பெறும். வேண்டாம், ஒரு மைனஸ் உள்ள போட்டாச்சு. போட்டபடியா வெளியில 2+ வரும். அந்த 2+க்காக 2 Cl வெளியில போடலாம். இதுதான் சூத்திரம். இதுல மேலும் அந்த C முன்னுக்கு எழுதுறோம், N பின்னுக்கு எழுதுறோம். சூத்திரத்துல C முன்னுக்கு N பின்னு நான் எழுதுறேன். அப்படித்தான் அவன் எழுதிக்க பாருங்க. சில வித்தியாசம் அந்த பிள்ளைய விட்டுருக்காங்க. Cl கொண்டே பின்னுக்கு எழுதிக்கலாம். முதலாவது விடை Cl கொண்டே பின்னுக்கு எழுதுறாங்க. முதலாவது விடை. சரியா? நான் உண்மையிலே இப்படிதான் இருக்கோம். நீங்கள் பக்கத்துல இதே மாதிரி எழுதிடுவோம். அதனால அவங்களால சில விட தவறுகள் முடியணும்.
ஆனா 2 விட போட்டு குழப்பம் தானே, அதால நாங்கள் முதலாவதுக்கு போடுறோம். இதையும் போட்டு அதையும் போட்டா குழப்பம் பெறும். அந்த நேரம் ரூல்ஸா பாருங்க. ரெண்டும் இதுவும் ஒரு விடையில இருக்குன்னு சொன்னா நீங்க இதுக்குத்தானே போடும். அது இல்லாபடியா முதலாவது போடுறோம். 2வது விடப்புல ஏன் சொன்னது சிக்கல் அயன் அல்ல, சிக்கல் சேர்வை. அப்ப ஓவரோலா ஏற்றம் இருக்கக்கூடாது, சிக்கல் சேர்வை. அப்ப 2வது விட உங்களுக்கு வெளியில 2+ வரணும், காண இல்ல. கோபோல் 3+ என்றா வெளியில 2+ வரணும் இல்ல. 2ஆம் விடையை பாருங்க. 3ஆம் விடையில இணைகள் 7 இணை போட்டுக்கூடாது, 4 3 6க்கு மேல வரக்கூடாது, 7 போட்டிருக்கு. விளைவுலா ஏற்றம் போடையில அது நியாயமே. உள்ளுக்குள்ள 3 CL போட்டிருக்கணும், கோபோல்டுக்கு ஏற்றம், அப்ப வழியில ஏற்றம் பெறாது, சரி. ஆனா 7 இணை போட்டது கூட இல்லை. 4ஆம் விடையும் 5 2 7 இணை. 4வது விடையிலும்டா 5 2 7 இணை இல்லை போட்டுக்கூடாது. மற்ற 3வது விடையில 5 மூல அமோனியாவை காண இல்லையே, 4 மூல் தானே போட்டிருக்க, அதெல்லாம் புல. 4ஆம் விட புல ஏன் புலன்னா 7 இணை, இணை 7 ஏற்றம் சரி. ஏற்ற அடிப்படையில 3 CL வரும், சரி. 5 அமோனியா சரி, 3+ தானே, அப்ப 3 CL போடணும், சரி. அதெல்லாம் சரி. ஆனா இணைகள் 6க்கு மேல வரக்கூடாது. அப்ப 4வது விட 7 வரக்கூடிய அடுத்தது 5வது விட அது 1 CL குறையுது, 1 CL குறையுது புல. விடை முதலாவது. அதே முதலாவது சூத்திரத்தை அடுத்த கேள்வியில கேள்வியா போட்டுருக்கான் பாருங்க. பாருங்க, அந்த முதலாவது விடை அது என்ன, 2001ஆம் ஆண்டு. அடுத்த வருஷம் கேள்வி ஓடுறான் பாருங்க, 2002ஆம் ஆண்டு. முதல் வருஷ கேள்வியில வந்து அதே சூத்திரம், முதல் வருஷ கேள்வியில முதலாவது விடையா போட்டு அதே சூத்திரத்துல கேள்வி திரும்ப சம்பந்தமாக பின்னரும் கூறுகளில் எது சரியான ரெண்டா என்னென்ன நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். அந்த கோபோல்ட் 442ஆம் கேள்வியா, 442ல பாருங்க, கோபோல்ட்டோட 6 இணைகள் இருக்கு. 5 அமோனியா அமீன், 5 அமீன் 1 குளோரிடோ, 5 அமீன் 1 குளோரிடோ இருக்கு, சரியா. இதுல பழையாக்காவுக்கு என்ன சொல்றோம்னு பாருங்க, 5 அமீன் 1 குளோரிடோ இருக்கு, சரியா. அந்த அமீனும் குளோரிடோவும் மைய அணுவோட எப்படி இருக்குது, ஈதல் பங்கிட்டு வலுப்பிணைப்போட இருக்கு, ஈதல் பங்கிட்டு வலுப்பிணைப்போட இருக்கு. NH3 இருக்குல்ல, அதுக்குள்ள என்னும் Hக்கு முறையில என்ன இருக்கு, நோமலா பங்கிட்டு வலுப்பிணைப்பு இருக்கு. Nக்கும் Hக்கும் இடையில சாதாரண சிக்மா பங்கிட்டு வலுப்பிணைப்பு இருக்கு, சரி. அடுத்தது அந்த ஸ்கொயர் பிராக்கெட் வந்து +2+, ஸ்கொயர் பிராக்கெட் வந்து 2+, வெளியில 2 CL மைனஸ். அப்ப அந்த சிக்கல் கட்டியனுக்கும் எளிய அந்நியனுக்கும் இடையில என்ன இருக்கு, அயன் பிணைப்பு. வடிவானை கொள்ளுங்க, சிக்கல் கட்டியனுக்கும் எளிய அந்நியனுக்கும் இடையில அயன் பிணைப்பு இருக்கு, சரி. கோபோல்ட் இருக்கின்றதுக்காக இங்க உலோக பிணைப்பு இருக்கா, இந்த உலோகம் உலோகமா இல்லை, அது அயனா மாறி அது சேர்வையா மாறி. சேர்வைகள்ல உலோக பிணைப்பு இருக்காது, சரி. தனி உலோகமா இருக்கேக்குதான் உலோக பிணைப்பு. ஆகவே இதுல உள்ள பிணைப்பு வகைகள் என்னன்னு கேட்டால், ஈதல் பங்கிட்டு வலு பிணைப்பு, சிக்மா பங்கிட்டு வலு பிணைப்பு, மற்றது அயன் பிணைப்பு இருக்கு. இந்த சேர்வைக்கு இருக்கிற பிணைப்புகள். ஆகவே இது முதலாவது பாருங்க, இது ஈதல் பிணைப்புகளும் பங்கிட்டு வலு பிணைப்புகளும் மாத்திரம் கொண்டுள்ளது. எங்க அயன் பிணைப்பு சொல்ல இல்லை, பிழை. மாத்திரம் என்று சொல்லி பிழை. 2வது வாங்க, இதன் IUPAC பேரிடு, படியா கவனிங்கோ, பேரிடு சொல்லிக்க. இப்ப உங்களை பேரிட்ட நாங்கள் எழுதி போட்டு கதைப்போம், எழுதி போட்டு விடையப்பா கொஞ்சம் எப்படி பேரிடு வரப்போன்னு சொன்னா, இணைகள் பேர் முதல் கட்டிய பேர், பிறகு அந்நியன் பேர், கட்டியன் பேர். கட்டியன் அந்நியன் எத்தனை தடவை எத்தனை தரம் இருக்கின்றது பேர்ல வாரையில சொன்னாங்கல்லோ, அது பங்கிட்டு ஆக்சைடுகள்ல தான் டைநைட்ரஜன் டெட்ராக்சைடு அது எண்ணிக்கை போடுறது பங்கிட்டு சேர்வை. அயன் ஆக்சைடு அயன் சேர்வையில எண்ணிக்கை போடுறது இல்லை. அயன்கள் எத்தனை தரம் உண்டு, இணைகள் எத்தனை தரம்ன்றது வேறு, அயன்கள் எத்தனை தரம் வராது. இதுல 2 குளோரின் என்று வராது, குளோரைட் என்று தான் வரும், டைகுளோரைட் என்று வராது. என்னது அயன் 2 CL மைனஸ், 2 CL மைனஸ். ஆகவே அதாலதான் இப்படியும் எழுதுவாங்க, இந்த இதை இப்படி போடாம இப்படியும் எழுதுவாங்க, இப்படியும் போடுவாங்க. போட்ட உடனே விளங்கணும், ஓ இது 2+, இது 2 CL மைனஸ் எழுதுறாங்க, விளங்கும். இப்படி நடக்கிறது கவனமா இருக்கு. அந்த வழியில அயன் தானே இருக்குது. இப்ப இது யோசிக்கல, எப்படி யோசிக்கலாம் நீங்க, இது மைனஸ் அயன், சதுர அடைப்புக்கு 2+, சதுர அடைப்பு 2, கோபோல் 3+, அப்ப சதுர அடைப்பு 2+,
கோபோல் 3+, ஆனா சதுர அடைப்பு 2+. அந்த 2 தான் இங்க நிக்குது. Cl- ஒன்று இங்க நிக்குது. இதுல ஒன்று, இது ஒன்று. Cl- அந்த ஒன்று இங்க வருது. இந்த 2 அங்க போகும். வலுவலாவல் மாறி போடுவோம் அது. ரைட். இப்ப என்னண்டா பேரெடுக்கு வாங்க. சிக்கல் கட்டிய பேரு முதல் எழுதணும். அந்நிய பேரு எளிய அந்நியன், அது குளோரைட் தான் எழுதலாம். இணைகள் பேர்ல ஆரம்பிக்கணும். இணைகள் பேர்ல ஆரம்பிக்கிறது குளோரிடோ அமீன். எதை முதல் துவங்குறது? அமீன் ஏயில துவங்குறது. அந்த அமீனைத்தான் முதல் எழுதுவோம். மற்ற 5 சொன்னா பென்டா, அதுவும் எழுதுவோம். ஆகவே அமீனைத்தான் முதல் எழுதுறீங்க, அது பென்டான்னு எழுது. பென்டா அமீன். ஒரு குளோரிடோன்னா அப்படியே தனியா குளோரிடோன்னு எழுதுறது. குளோரிடோ. இனி மையானம். இது சிக்கல் கட்டியனா கட்டியனா மையானம் மூலக பேர். கோபோல்டேட் என்று வராது. அது அந்நியனா இருந்தா, வெளியில அந்நியனா இருந்தா தான் கோபோல்டேட். இது கோபோல்ட். கோபோல்ட். இனி பிராக்கெட். கோபோல்ட் 3+ அല്ലേ? பெரிய ரோமன் எழுத்திலே குடி வரும். ஒரு இடைவெளி ஒன்று விட்டு குளோரைட் என்று வரும். சரியா? ஓகேயா? ஒரு இடைவெளி விட்டு குளோரைட் என்று வரும். இந்த இவ்வளவும் இடைவெளி இல்ல. இந்த இதுல மட்டும்தான் இடைவெளி. கூட கவனிங்கோ, இதுல மட்டும்தான் இடைவெளி. இவ்வளவும் எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது. சோ இது எத்தனாம் விடையில இருக்கு பாருங்க. 2ஆம் விடையில சொல்லப்படுகிறது பென்டாமீன் சரி, குளோரிடோ சரி, கோபோல்ட் 2 வந்து கிடக்கு கூட. கோபோல்ட் 2 மட்டும் அந்த சி கேபிட்டலா இருக்கக்கூடாது. இதுல புரிஞ்ச மிஸ்டேக்கும் இருக்குமா? குளோரைட் சி கேபிட்டல் அடிபட்டிருக்கு அதுக்குள்ளயா. அடுத்த 3ஆவது விடைக்கு வாங்க. இது ஈதல் புனைப்புகளும் பங்கிட்டு புனைப்புகளும். கரெக்ட். அதான் எண்ணுக்கு மெச்சிக்கு உடையில பங்கிட்டு புனைப்புகள். அயன் புனைப்புகளும் கொண்டுள்ளது. 3ஆம் விட சரி. 4க்கு வாங்க. இதன் IUPAC பேரு இது. பென்டா அமீன் குளோரிடோ கோபோல்ட் 3 இடைவெளி விட்டு குளோரைட் ஆகும். இதுவும் சரி. ஆனா சிமோல் சி குளோரைட்ல சிமோல் சி போடும். கேபிட்டல் சி போட்டா பிள்ளைய ஒரு இடமும் கேபிட்டல் எழுத்து பெறக்கூடாது. கேபிட்டல் எழுத்துல கேபிட்டல் எழுத்து வரக்கூடாது. ரோமன் எழுத்து தான் கேபிட்டல். ரோமன் எழுத்து தான் கேபிட்டல். வெற்றும்படி கேபிட்டல் பெறக்கூடாது. சரியா? பேருட்டுல ஒரு கேபிட்டல் இருக்கிற இல்ல. அப்ப இதுல கேபிட்டல் சி போட்டபடியா, கேபிட்டல் சி போட்டபடியா 4வது புள்ளையன் எடுத்து 3வது ஆன்சரை கொடுங்க. அது புரிஞ்சு மிஸ்டேக் என்றா 2 சரி என்று வரும். இதுல சிமோல் சி போட்டீங்கன்னா 2 சரி. 3வது உடையில் 4வது. விளங்குதா? அந்த குளோரைட்ல சிமோல் சி இருந்தால் நீங்க சைட்ல புரியுங்க. குளோரைட்ல சிமோல் சி எழுதப்பட்டிருந்தா 3வது உடையும் 4வது உடையும் ஆன்சரா வரும். இப்ப அது கேபிட்டல் சி என்றே எடுத்து பிழை எண் எடுத்து 3வது உடைக்கு போடுங்க. நீர் ஏஜியன் நோக்குடன் இது வீழ்வடி கொண்டே தராது என்பது பிழை. கூட கவனிங்க. இதுக்கு நாங்கள் இந்த நீர்ல கரைச்சு, சரியா? இதை பெரும்பாலான சிக்கல் சேர்வைகள் நீர்ல கரையும். பெரும்பாலான சிக்கல் சேர்வைகள் நீர்ல கரையும். கரைஞ்சால் பற்றியன் அந்நியன் தானே உடைஞ்சி நிற்கும் நீர்ல. இந்த அந்நியனா நிற்கிற குளோரின் தான் ஏஜியன் நோக்குலியோட வீழ்வடிவாகும். இந்த உள்ளுக்குள்ள நிற்கிற சிஎல் வந்து ஏஜியன் நோக்குலியோட வீழ்வடிவாகுது. இது பங்கெடுப்புனை. இவர் பங்கெடுப்புனை கூட இருக்கிற, இவர் தனியா ஏனா நிற்கிற. இவர் குளோரிடோ, அவர் குளோரைடு. இவர் குளோரிடோட அப்ப அவர் குளோரைடு. குளோரைடு தான் ஏஜியன் நோக்குலியோட வீழ்வடிவாகும். குளோரிடோ ஏஜியன் நோக்குலியோட வீழ்வடியாகும். அது விடுபட்டு வராது. ஓகேயா? அப்ப கட்டாயம் வெளியில நிற்கிறவழியா கட்டாயம் வீழ்வடிக்கிறது தானே. அதுதான் விஷயம். ஆகவே ஏஜியன் நோக்குலியோட வீழ்வடியில தராது, புலை தரும். என்ன? ஒரு மூல் சேர்வை 2 மூல் ஏஜிசிஎல் தரும். 3 மூல் இல்லை, 2 மூல். ஒரு மூல் ஏஜியன் நோக்குலி 2 மூல் ஏஜிசிஎல் தரும். என்ன? இந்த Cl2, இங்க Cl2. விடை 3வது போட்டுக்கொள்ளுங்க. 4வது விட சிமோல் சியா இருந்தா விட 4 பொருந்தும் கொண்டதை குறிச்சு விடுங்க. ரைட். அடுத்தது வாங்க. 443 அழிக்கிறேன். அழிச்சு போட்டு தாய்ப்போம்.
443 சூத்திரம் சரியா எழுதியிருக்கீங்க பாருங்க. Fe Cn thrice NH3 thrice. இது ஒரு நடுநிலை சிக்கல். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு ஏற்றம் இல்லை, நடுநிலை. அப்ப இதோட நீ வேற ஒன்றும் முடியாது, அதுதான் இதுவே சேர்றதான். அப்ப இதுதான் சொல்றோம் மைய அளவுக்கு என்ன ஒட்சியேட்டர்ல சொல்லுவாகும். NH3க்கு ஏற்றம் இல்ல, 3 Cl மைனஸ் இருக்குங்க. அப்படி இருக்க வழியில ஏற்றம் வர இல்லை என்றால் அப்ப Fe எப்படி இருக்கு, 3+ இருக்கிறதா அர்த்தம். அப்ப Fe 3+ இருக்கு. மற்றது எந்தானே பரிசோடிக்க கொடுக்க போது பின்னுக்கு போட்டுருவாங்க, NH3 C கொடுக்க போது முன்னுக்கு போடுவாங்க பாருங்க. அப்ப இதுல ரூல்ஸ் பேணப்படுகிறது. இந்த சூத்திரம் எழுதியிருக்கணும், ரூல்ஸ் பேணப்பட்டிருக்கு. பேர் எழுதுமானி பேர் தான் கேட்டது என்ன, இணைகள பேர்ல துவங்குவோம். சயனிடோ அமீன், சீல துவங்குது, ஏல துவங்குது. அப்ப ஏ தான் முன்னுக்கு எழுதுவோம். ஆகவே ட்ரை அமீன். ட்ரை இந்த டீயை பார்க்கவே இல்லை, அல்பபெட்டிக் ஆர்டர். அல்பபெட்டிக் ஆர்டர் பார்க்க ட்ரை இந்த டீல அந்த இணைந்த பேரை தான் பார்க்கணும். ஆனா எத்தனை நேரம் இருக்கோ அதை எழுதுறது. ட்ரை ஒருக்கா இருந்தா மொனோண்டு எழுதுற இல்லை, ஒன்று இருந்தா மொனோண்டு எழுதுற இல்லை, இப்படி எழுதுற இல்லை. ஆனா 2 இருந்தா டை, 3 இருந்தா ட்ரை, 4 இருந்தா டெட்ரா, பியூட்டான் பியூட்டான் எழுதுற இல்லை 4 டெட்ரா, 5 இருந்தா பென்டான் எழுதுறது, 6 இருந்தா ஹெக்ஸான் எழுதுறது. 6க்கு மேல தேவைப்படாதல்லோ, 6க்கு மேல தேவைப்படாது. இந்த வினைகள் சிக்கல் சேர்வைகளுக்குள்ள 6க்கு மேல தேவைப்படாது. சரி, அப்ப இதுல ட்ரை அமீன் இந்த பாருங்க, அமீன் டபுள் மறக்காதீங்க. அடுத்தது ட்ரை சயனிடோ. இப்ப நாங்க இந்த ஏ முன்னுக்கு எழுதினாலும் இந்த சிஏ பின்னுக்கு எழுதுறோம், அவ்வளவுதான். சயனிடோ என்ன மையான நடுநிலையா, சிக்கல் நடுநிலையா இருந்தா மையானவுக்கு மூலக பேரை கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அயன், IRON, அயன் என்னது, திரி பெரிய ரோமன் எழுத்துல இந்த 3 எழுத்து. அங்கால ஒன்றும் இல்லை. சோ இவ்வளவு எந்த இடவழியும் இல்லாமலே விட்டாச்சு. எத்தனையாம் கூட, 3வது கூட போடுங்க. 443க்கு 3வது போடுங்க. 443க்கு 3வது போடுங்க. சரியா? 443க்கு 3வது போடுங்களா. இனி ரிசோர்ஸ் புக்ல இருக்கிறத வாசி பாருங்க, உள்ளே தவறாம. உங்களோட இன்ஆர்கானிக் போது யூனிட் 6க்குள்ள போட்டிருக்காங்க. இன்ஆர்கானிக் யூனிட் 6 முடிவு கட்டத்துக்கிட்ட பாருங்க. இதுல பேரிடுகள் விதிமுறை எல்லாம் போட்டுருக்கு, கதைச்சதோட அதையும் பாசிங்க. ஓகேயா? சொல்லிய அதுல போட்ட உதாரணங்களை பாருங்க. எல்லாம் சரி, சிம்பிள். தூள் பறக்கும் எடுத்து பார்த்தா சரி. ரைட்டோ, அடுத்த வாங்க. 444 பேரிட அவை தெரியும். 444 பெயர் அவை தெரியும் பாருங்க. அமோனியம். சோ கட்டியர், எளிய கட்டியர், எளிய கட்டியர் எழுதுங்க. அமோனியம் கட்டியர் முன்னுக்கு. சரி, அமோனியம் அயன் NH4+. சரியா? இனி சிக்கல் அந்நியன் காட்டப்படுது. ஏன் பாருங்க, இடவழி இல்லாம போகுது. சிக்கல் அந்நியன் எக்வா பென்டா புளோரிடோ ஃபெரேட். அப்ப ஃபெரேட் சதுர அடைப்பு போடுங்க. சரி, ஃபெரேட் இரும்பு மைய அளவு எழுதுங்க. ஃபெரேட்னா இரும்பு. சிக்கல் அந்நியன் இல்ல, அந்நியனுக்கு மைய அளவுக்கு 8 லெவரும், அதுதான் ஃபெரேட். மைய அளவுக்கு அந்நியன் 8 லெவரும், அதுதான் ஃபெரேட் வருது. இங்க பாருங்க, அயன் வருது. இது அயன் வருது. மூலக பேர் அயன், ஆனா 8 வரைக்கும் ஃபெரேட். மூலக பேரா வரைக்கும் அயன், 8 வரைக்கும் ஃபெரேட். சரியோ? சரி, பேரை பாருங்க. 444 எக்வா பென்டா புளோரிடோ. F- இருக்குது, H2O இருக்கு. யார முன்னுக்கு வருது? F தான் முன்னுக்கு வருது. பென்டா புளோரிடோ எக்வா. இப்படியும் எழுதலாம் அல்லது இப்படியும் எழுதலாம், அல்லது இது ரெண்டும் சரியா. சதுரடைப்பா முடிச்சிருவோம். சரியா? சரி, என்ன பெரியத்துக்கு 3 இது போட காணிங்க. இது 3+, 5 மைனஸ் போட்டிருக்கு. இதுல H2O ஏற்றம் இல்ல, ஒரே H2O தான், ஒரே H2O தான், ஏற்றம் இல்ல. 5 மைனஸ் இருக்கு. 3+ உள்ளுக்கு இருந்தா வெளியில 2+ பண்ணுங்க. ஓவரால் 5 மைனஸ்ரா.
உள்ளுக்குள்ள 3 பிளஸ் போட்டிருக்காங்க, Fe3+ அப்ப வெளியில ஒரு 2 பிளஸ் வேணும். அப்ப அந்த 2 பிளஸ் காட்டுறதுக்காக நீங்க என்ன செய்யணும், இந்த அமோனியம் அயனை ட்வைஸ் என்று போடும். இந்த இப்படி போட்டு இதுல ஒரு ட்வைஸ் போட்டு விடுங்க. எத்தனையாம் விட? 3ஆம் விட போடுங்க. 3ஆம் விட சரியா இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சரியா இருக்கு. 3ஆம் விட எஃப்தான் முன்னுக்கு போட்டு எழுதியிருக்காங்க, எஃப்தான் முன்னுக்கு போட்டு எழுதியும் இருக்கிறார்கள். கொடுக்கொள்ளுங்க. 445 ரைட். 445 இனி நீங்களா பார்க்கலாங்களா? நீங்களாவே பார்க்கலாம். 445 அதுக்கும் பென்டாமீன் ஹைட்ராக்சிடோ கோபால்ட் ஸ்டிரீன் இடைவெளி விட்டு நைட்ரேட் சிக்கல் கட்டேன் வெளியானே. சரியா? ஜவான் சதுர அடைப்பு கோபால்ட். முதல்ல அமீன் இருக்குது, ஹைட்ராக்சிடோ 2 தான் இருக்கு, NH3OH- என்ன பென்டாமீன் ஹைட்ராக்சிடோ கோபால்ட். சரி, அப்ப NH3 இருக்குது, OH- இருக்கு. யார் முன்னுக்கு எழுதுறது? என்ன ஓவா அல்பபெட்டிக் என் தான் முன்னுக்கு. அப்ப அமீன் எழுதுங்க. எத்தனை அமீன்? பென்டாமீன். சோ என் தான் முன்னுக்கு இருக்கிறபடியால் NH3 5 times. ஹைட்ராக்சிடோ OH-. சோ அது ஒன்றுதான். 5 வந்துட்டு ஒன்றுதான். இடைவெளி விட்டு நைட்ரேட். அப்ப நைட்ரேட் வெளியே NO3. சரி, இங்க பாருங்க. கோபால்ட் என்ன ஐட்டம்? 3+ உள்ளுக்குள்ள ஒரு மைனஸ், OH1- தான், OH1- ஒரு மைனஸ் தான், 2 மைனஸ் வெளியில வரும். அப்ப NO3 ட்வைஸ். எங்க 3வது விடை 445. 445 3ஆம் விடை போடுங்க. 445 3ஆம் விடை போடுங்க. அடுத்த கேள்வியில் இருக்கட்டான்னு பாருங்க, விடைகளை போடுங்க பாப்போம். அடுத்த ஒரு பக்கம் தானே இருக்கு, டக்குனு கேள்வியை பாருங்க.
446 கட்டியன் மட்டும். அதுல 446 பாருங்க பிள்ளைகள், கட்டியன் மட்டும்தானே தந்திருக்குது. அதால பக்கத்துல ஐயோ என்னன்னு போடுங்க, அயன் தானே அது சேர்வே இல்லையே. இப்ப தனியா சோடியம் Na பிளஸ் தனியா இருந்தா என்ன செய்வீங்க, Na பிளஸ் தனியா இருந்தா சோடியம் உண்டாளுகிறது. சோடியம் அயன் தானே. Na பிளஸ் தனியா தந்தாடப்பா சோடியம் அயன் எழுதுறதானே. Cl மைனஸ் என்றா அது பிரச்சனை இல்லை, அது குளோரைடு என்றாலே அயன் தான் தம்பி. Cl மைனஸுக்கு எளிய அந்நியனாவிரேக்க குளோரைடு என்று வரும், குளோரைடு என்று வரும். அது ஐடி போட்டாலே அந்நியன் என்று விளங்கி பக்கத்துல அயன் என்று எழுதலாம் விடலாம், அது பிரச்சனை இல்லை தனியா வரை. Na பிளஸையும் சோடியம் தான் எழுத போறோம், அணுவா இருந்தாலும் சோடியம் தான் எழுத போறோம். அப்ப பக்கத்துல ஒரு ஐயோன் போடுறது, கட்டியனுக்கு ஒரு ஐயோன் போடுங்க. சரி, 446 446க்கான விடை பார்க்கலாம். தனிய சதுர அடைப்பு, CO OH இந்த ரூல்ஸ் சரியானது பாருங்க. NH3 4 டைம்ஸ் அவை தந்திருக்கிற ரூல்ஸின் படி சரியா இருக்கான்னு பாருங்க. H2O மொத்தம் 6 இணைகள் தந்திருக்கிறோம். சரியா பாருங்க. என்ன விட ஓவை கொண்டு முன்னுக்கு போட்டிருக்கணும், அது தவறு. எது முன்னுக்கு வரும், என்ன எல்லாம் முன்னுக்கு வரும். சோ என் தான் முன்னுக்கு வரணும், ஓவா போட்டிருக்கணும், அது அதுக்குள்ள. அடுத்த இந்த OH மைனஸ் முன்னுக்கு வரும், H2O பின்னுக்கு வரும், அது சரி. இதை தூக்கி முன்னுக்கு போட்டு இதை இந்தியால போட்டிருக்கோம், அதுதான் உண்மையான பேரு, உண்மையான சூத்திரம். சரி, நாங்கள் பேருக்கு வருவோம். பேருக்கு பிரச்சனை இல்ல. 3 வகையான இணைகள் இருக்கு. 3 வகையான இணைகளில் பேர் இங்க பாருங்க, ஹைட்ராக்சிலோ H, அமீன் A, எக்வா A. அப்ப எக்வாவுக்கு 2ஆம் எழுத்து Q, அமீனுக்கு 2ஆம் எழுத்து M. சோ M தான் எழுதணும். Q-ஓட M தான் முன்னுக்கு வரும். டெட்ரா அமீன் எழுதணும். டெட்ரா அமீன், டபுள் M மறக்காம டபுள் M, டெட்ரா அமீன். அடுத்தது எக்வா தானே வரும், அடுத்தது ஒன்று தானே, அப்ப அது எக்வா. ஹைட்ராக்சிடோ அதுவும் ஒன்று தானே, ஹைட்ராக்சிடோ. சதுர அடைப்பு மையானவுக்கு வளைந்த அடைப்புக்குறி. கோபால்ட், கோபால்ட் எழுது இல்லை, கோபால்ட் எழுதித்தான் மையா. கட்டியன் இல்ல, கட்டியன்னா மூலக பெயரா, மூலக பெயர் கோபால்ட். இதுல பாருங்க 2+, அப்ப ஒரு மைனஸ் தான் உங்களுக்கு இருக்கு. OH மைனஸ் ஒன்று தான் இருக்கு. NH3 கேட்டம் இல்ல, H2O கேட்டம் இல்ல. அப்ப ஒரு மைனஸுக்கு வெளியில 2 பிளஸ் இருந்தால் அப்ப இவர் 3+ இருக்கும். சோ 3+, அங்கால இடைவெளி விட்டு ஒரு ION. இவ்வளவும் எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது அம்பி, இவ்வளவு ஒற்று இடைவெளியும் இருக்கக்கூடாது. என்ன சதுர அடைப்புக்குரிய பேர் இல்லை. அப்ப சரியான விடை 446, 4வது விடை. என்கிற வாக்கியல் விளையாட்டு சரியான விடையும் பெருது, விளையாட விடை போட்டுருக்காங்க. ஒழுங்கா இதன்படி எங்க இருக்குன்னு பாக்குறீங்க, வெளிவிட்டா அப்புறம் விளையாட போட்டுருக்கீங்க. 4வது விடை சரியா, 4ஆம் விடை. 447 பாருங்க, அதுவும் ஒரு கட்டேன் தான். FeOH H2O 5 times 2+. இங்க பாருங்க, இதுல சரியா இருக்கு. சொன்னான் OH மைனஸ்லும் O தான், H2O-விலும் O தான். சூத்திரம் வைக்க அந்நியன முன்னுக்கு போடுங்கன்னு சொன்னான். அந்நியன முன்னுக்கு போடுங்க. ஒரே அணுவா கேட்கல, அந்நியன முன்னுக்கு நடுநிலைய பின்னுக்கு. 2 நடுநிலை 2 அந்நியனா இருந்தா பேரிண்ட முதலத்தின்படி போட சொன்னான். ஓகேயா, பேரிண்ட முதலத்தின்படி போட சொன்னான். இது பிரச்சனை இல்லை. அந்நியன் OH மைனஸ் முன்னுக்கு, H2O பின்னுக்கு. இதுல பேர்ல எக்வா தான் முன்னுக்கு வரும். இது ஹைட்ராக்சிடோ தானே, அது எக்வா தானே. ஆகவே பென்டா எக்வா. சரி, அடுத்த ஹைட்ராக்சிடோ, அது ஒன்று தானே, அப்ப தனியா ஹைட்ராக்சிடோ. இனி மையானு கட்டியன் இல்ல, மையானுக்கு மூலக பெயர் IRON.
ஒட்சியேட்டன் ஒரு மைனஸுக்கு வெளியில 2+ இருந்தால் Fe வந்து 3+. 3+. இந்தியாவில் ஒரு வழியை விட்டா அயன் வழி விடுறது. எத்தனையாம் விட? நாம் 5ஆம் விடை பாருங்க. சரியான விடை 5. 447. 447 5ஆம் விடை. 448க்கு வாங்க. 448 K3 சதுர அடைப்பு Fe Br CN5 போட கவனிங்களா? இப்ப இது பெயர் வந்து இது பொட்டாசியம் முன்னுக்கு கட்டியான முன்னுக்கு எழுதிரும். பொட்டாசியம் டபுள் சிங்கிள் டி டபுள் எஸ் வாங்களா? பொட்டாசியம் சிங்கிள் டீயும் டபுள் எஸ். இடவழியம் தொடுங்கோ. கட்டேன் அன்னையனுக்கு வாங்கோ. சயனிடோ புரோமிடோ. சயனிடோ புரோமிடோ பி இங்க பாருங்க. பி 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 சி. பி முன்னுக்கு போட்டிருக்கும், சி பின்னுக்கு போட்டிருக்கும். ஓகேயா? சூத்திரம் சரியா? சூத்திரம் சரி. பி முன்னுக்கு சி பின்னுக்கு. பேர் என்ன? புரோமிடோ. பி தான் முன்னுக்கு துவாங்குது. இடவழிய விடுங்க. புரோமிடோ புரோமிடோ பென்கா சயனிடோ. பென்கா சயனிடோ. மையானு அந்நியன் இல்ல, அப்ப ஃபெரேட். மையானு அந்நியனா இருக்கக்கூடிய ஃபெரேட். ஆக்சிஜன் என்ன பாருங்க, முடகாங்க 5 மைனஸ் 6 மைனஸ் ஓவரால் Br மைனஸ் Cn மைனஸ் 5 1 6 மைனஸ். அப்ப டோட்டலி 6 பிளஸ். வெளியில 3 பிளஸ் இருந்தால Fe 3 பிளஸ்க்கு உரியது. சோ Fe 3 பிளஸ் இருக்க வேண்டும். ரைட், இதுதான் இருக்கிறோம். எத்தனாம் விடை? 448 4ஆம் விடை. 448 4ஆம் விடை போடுங்க. 448 4ஆம் விடை. நூற்றி 49க்கு வாங்க. நானூற்றி 49 Cr NH3 6 times. Okay. Fe Cn 6. Right. இதுல பார்க்கலாம். குரோமியம் பொதுவா அங்க ஏஎல் சிலபஸ்க்கு 3+ல வாருது. படியா கவனிங்க. குரோமியம் பொதுவா ஏஎல் சிலபஸ்க்கு 3+ல தான் வரும். அப்ப இது NH3க்கு ஏற்றம் இல்லாட்டிக்கு வெட்ட 3+ வெளியில வருவார். இங்க பாருங்க. இதுல வெளியில வந்து 3+ வரும். ஆகவே இவர் 1:1 தான் இருக்கு. கத்தியனும் ஒன்றுதான், சிக்கல அந்நியனும் ஒன்றுதான். 1:1ல இருக்கிறபடியால் இவர் 3+னா இவர் 3- இருக்கும். அவர் 3- இருக்கும் கட்ட. அப்படிதான் 1:1. அவர் 3- 6- உள்ளுக்கு இருக்கு. அப்ப இவர் 3+ இருந்தா தானே வெளியில 3- வரும். 6- உள்ளுக்கு இருக்கு. சயனிடோ. அப்ப Fe 3+ இருந்தா தான் அவர். அப்ப இவரும் 3+. இங்க பாருங்க, இவரும் 3 இவரும் 3. இனி இவற்ற பேர் என்ன? ஹெக்ஸாமீன். ஒரு நெய் தாங்க. அப்ப வேணாம் எழுதுங்க. ஹெக்ஸாமீன். கட்டேனல்லோ. இது கட்டேனல்ல. அப்ப மூலாவது பேர் குரோமியம். ஆக்சிஜன் 3 எல்லாம் பெரிய ரோமன் எழுத்து. இனி அந்நியன் எழுத போறீங்க. இடவழி விடுங்க. ஹெக்ஸா சயனிடோ. மையா அந்நியன் இல்ல, பையானோட 8 வரும். அப்ப ஃபெரேட். அதுவும் 3 தானே. 1 2 3. சோ 449 449 விட கொடுங்க. 449 4வது விடை. 63வது போட்டு நிக்கிறேன். அறிவு 3வதுல இடவழி விடை இல்ல.
மூன்றாவதுல கட்டியனுக்கும் அன்னையனுக்கும் இடையில இடைவெளி விடையில பாருங்க எப்படி வருதான் நான் வலியுறுத்துறேன். சொல்லேக்க வலியுறுத்தின விடயங்களை வலியுறுத்திய ஞாபகம் வச்சிருங்க. 449 மூன்றாம் விடையும் 4ஆம் விடையும் ஒரே விடைதான். ஆனா கட்டியன் அன்னையனுக்கு இடையில இடைவெளி விடை. அந்த இடைவெளியால 4ஆம் விடைதான் சரி. அதுல தெரிஞ்சு கொள்ளுங்க. இடைவெளியும் பாக்குறாங்கன்றத விளங்குங்க. சரியா? 448 5ஆம் விடை ஏன் கூட பிரேக்கெட் பண்ணல அந்த ஒட்சியேட்டன்னு. 448 5ஆம் விடை ஏன் குழைச்சது? புரோமிடோ பென்டா சைனடோ பெரேட் அங்க பிரேக்கெட் பண்ணல ஒட்சியேட்டன்னு. எவ்வளவு விஷயங்கள் கவனமா பார்க்கப்படுகிறது. 448 5ஆம் விடை ஏன் குழையண்டா அந்த ஒட்சியேட்டன் 3 கடைசியா அதுக்கு பிரேக்கெட் பண்ணியது. பாருங்க எவ்வளவு விஷயங்களை நுட்பம். வளைஞ்சு அடைப்பு குறி அதுகளையும் அடைப்பு குறித்த டிசைனையும் மாற்றக்கூடாது. இந்த வளைஞ்ச அடைப்பு குறிக்கு டிசைனும் மாறக்கூடாது. சொல்லணும்னு இல்ல பேரோட வளைந்த அடைப்பு குறி. இது சதுர அடைப்பு குறி. இது சதுர அடைப்பு ஸ்கொயர் பிராக்கெட். அது வளைஞ்ச அடைப்பு குறி மாற்றக்கூடாது. அடுத்தது 450 என்னவா? CO. இங்க பாருங்க CO CN2 TN twice NH3 4 times NH3 4 times வெளியில ஒரு பிளஸ் சரியா? இது N இது C CM போட்டு என்ன பின்னுக்கு போடுறது கரெக்ட். வினைகள் சூத்திரம் கரெக்ட் சரி சரியா இருக்கு. சூத்திரம் சரியா இருக்கு. வினைகள் பேர்ல ஆரம்பிங்க. இது சயனிடோ அது அமீன். அமீனைத்தான் முன்னுக்கு எழுதணும். ஆகவே டெட்ரா அமீன். டெட்ரா டபுள் ஏ வருது டபுள் என் வருது என்ன? டெட்ராமீன் டை சயனிடோ. டை சயனிடோ. இது கட்டி என்னன்னா மூணாவது பேர் கோபால்ட். கோபால்ட். ஆக்சிஜன் என்ன வரைஞ்சிருங்க? வெளியில 1+ உள்ளுக 2 மைனஸ் இருக்கு. உள்ளுக NH3க்கு ஏற்றம் இல்ல. 2 மைனஸ் இருக்க வெளியில 1+ அப்ப கோபால்ட் 3+. 3+ இல்ல கோபால்ட்ல 2+ இருக்கு. 3+ அங்கால அயன். தனி அயன் தானே காட்டி இருக்கு. தனி அயன் போடுங்க. அடுத்தாக்க வாங்க. $451 கடைசி கேள்வி என்ன? கடைசி கேள்விக்கு வாங்க. பாருங்க சிக்கல் கட்டியன் எளிய அன்னையன் குளோரைட். அந்த குளோரைட் இடைவெளி விட்டுருக்கு பாருங்க கடைசியில. குளோரைட் இடைவெளி அப்ப அது சதுர அடைப்புக்கு வெளியில வருதுடாப்பா. இங்க இப்படி சதுர அடைப்புக்கு வெளியில வருது குளோரைட். எத்தனைன்றதை பார்ப்போம். சரி. மற்றது கோபோல் மையான கோபோல் மையான கோபோல் அதையும் போடுவோம். சரி இணைகளுக்கு வாங்க. அமீன் இருக்குது. போட காமிக்குமா? அமீன் இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது? அமீன் புரோமிடோ இருக்கு. Br- இருக்கு. அடுத்தது புரோமிடோ கார்போனைல் CO இருக்குது. அடுத்தது ஹைட்ரிடோ இருக்குது. H- ஹைட்ரிடோ இருக்கு. இவ்வளவு 4 இருக்கு. சரியா? இது 4 யாரை முன்னுக்கு எழுதுறது? அதுல வண்டி ஓடல பாருங்க. B தான் முன்னுக்கு இருக்கு. சோ Br முன்னுக்கு வரும். அடுத்து என்ன வரும்? C இருக்கு. C தான் முன்னுக்கு வரும். அடுத்தது CO முன்னுக்கு போடு. அடுத்தது என்ன விட H முன்னுக்கு வரணும். H போடு. கடைசியா NH3 N தான் கடைசியா வரப்போகுது. NH3 பின்னாடி போடுங்க. ரைட். எத்தனை இருக்கு? டை அமீன். அப்ப இதுல ட்வைஸ் போடு. டை அமீன். அடுத்து என்ன? புரோமிடோ 1 தான். சரி. அடுத்து டை கார்பனைல் COக்கு 2 போடு. ரைட். COக்கு 2 போடு. அடுத்தது ஹைட்ரிடோ 1 தான். H- 1 தான். ஏன்னா 6 வந்துட்டு தானே. 2 2 4 H- 1 Br- 1. சரி கரெக்ட். கோபால்ட்டுக்கு என்ன? 3+. இவன் 3+. அதுல ஒரு H- CO ஏற்றம் இல்ல. NH3 ஏற்றம் இல்ல. H ஒரு மைனஸ் Br ஒரு மைனஸ். அப்ப கோபால்ட் 3+. கோபால்ட் 3+. இங்க ஒரு மைனஸ் 2 மைனஸ் வழியில ஒரு மைனஸ் 1 தான் பிறப்பு. ஒரு Cl தான் பிறப்பு. விட என்ன? 4வது. கரெக்ட். ரொம்ப பார்க்க தெரியாம போட்டு 4ஆம் விடை. 2 3வது.
4ஆம் விடை. சரியா? ரைட். நாலாம் விடை இருக்கா போட்ட கவனிங்கோ. வடிவா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அமைவாக 4ஆம் விடை தரப்பட்டிருக்கிறது. விளங்குதா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அமைவாகவே 4ஆம் விடை தரப்பட்டிருக்கிறது. இது இருக்கா, இந்த உதாரணங்கள் இருக்கா பாருங்க. AgNH3 twice AgCN twice. Ag 1 plus தானே. அப்ப Ag 1 plus என்றப்ப உங்களுக்கு இதுல 1 plus வரும். இங்க 2 CN மைனஸ் இருக்கிறபடியா ஒரு பிளஸ் என்ற வெளியில ஒரு மைனஸ். அப்ப 1 plus 1 minus 1:1 சூத்திரம். ஓகேயா? 1 plus 1 minus. சரி, பேர் என்ன? டைஅமீன். டைஅமீன் சில்வர் மூலக பெயர் கட்டியன இல்ல, மூலக பெயர் சில்வர் 1 இடவெளி கொண்டு விடுங்கோ. டைசயனிடோ. டைசயனிடோ மையான அந்நியன் இல்ல. அப்ப ஏற்றண்டு வரும், ஆர்ஜென்டேட் என்று வரும். ஓகேயா? அதுவும் இப்படிதான் வரும், ஆர்ஜென்டேட். ஓகேயா? இரும்பென்றால் அயனும் ஃபெரேட்டும், அது எழுதிட்டோம். இரும்புக்கு எழுதிட்டோம், அயன் ஃபெரேட் என்று வரும். இது இப்படி வரும். அடுத்த பாருங்க, Cu NH3 4 times Cu Cl4. இது என்ன? Cu அப்போ 2 plus தானே பொதுவா. அப்ப இதுல 4 NH3க்கு 2 plus என்ன, வெளியில 2 plus. இது 4 மைனஸுக்கு 2 plus என்ன, வெளியில 2 minus. 2 plus 2 minus 1:1. 2 plus 2 minus 1:1. சரியா? பேர் என்ன சொல்லுங்க பாப்போம்? டெட்ராஅமீன். டெட்ராஅமீன் கட்டியனுக்கு மூலக பெயர் காப்பர். காப்பர் 2 ஆக்சியேட்டன் 2 இடவெளி விடுங்கோ. டெட்ராக்ளோரிடோ. டெட்ராக்ளோரிடோ இது அந்நியன் இல்ல, அப்ப ஏற்றண்டு வரும், கியூப்ரேட் என்று வரும். கியூப்ரேட் 2 மாறி வித்தியாசமா வாரதுல எழுதுறேன்டாப்பா. சரியா? அடுத்து பாருங்க, PB. ரைட்? PbH2O twice, sorry, 6 times. PbH2O 6 times. PbI4 இப்படி வரும். இது 2 plus, அது 2 minus. ஓகேயா? பேர் என்னண்டு வரும்? ஹெக்ஸா எக்வா. மூலக பெயர் லெட். ஹெக்ஸா எக்வா லெட் 2. இடவழி டெட்ரா அயோடிடோ பிளம்பேட். ஏற்றண்டு வரைக்கும் எப்படி வரும்? பிளம்பேட் என்று வரும். அந்த வித்தியாசங்களுக்கு தான் இதை எழுதி கொடுப்பேன். பிளம்பேட் 2. சரியா? அடுத்தது நோட் பண்ணுங்க. SnH2O 6 times SnOH 6 times இதுல 4 times. 4 times. இது என்ன? 2 plus 2 minus. சரியா? ஹெக்ஸா எக்வா பின் 2. இடவழி டெட்ரா ஹைட்ராக்சிடோ ஸ்டானேட் 2. நோட் பண்ணி பாருங்க.
அந்த கட்டேனாவிரைக்கு என்ன பேர், அன்னேனாவிரைக்கு அந்த ஒரே மூலகம், ஆனா கட்டேனுக்கு என்ன பேர், அன்னேனுக்கு என்ன பேர். அதெல்லாம் அந்த வித்தியாசமா வர்றதுல தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். சிலதுகள் ஒரே மாதிரி போட்டு விடுறேன். குரோமியம் குரோமேட், நிக்கல் நிக்கலேட், பிளாட்டினம் பிளாட்டினேட், என்ன சிங்க் சிங்கேட், அது ஒரே மாதிரியே வரும். வள்ளி சப்பு ஈயம் ஒரே வித்தியாசமா வருது. மெர்க்யூரி மெர்க்யூரேட் மாறாது. எவ்வளவு தெரிஞ்சா காணும். Silver argentate, copper cuprate, lead plumbate, tin stannate, tin stannate. இப்படி ஒன்று இருக்குது. Pg CO5 Cl twice Fe CN5NO, இது thrice. இப்படி இருந்தா என்ன மீனிங் என்னன்னு பாக்குறது. இப்படி இருக்கீங்க, இது 3 இருந்தா இங்க 3+ இருந்திருக்குது, இது 2 இருந்தா இங்க 2- இருந்திருக்குது. அப்படிதான் கார்பனைல் குளோரிடோ, கார்பனைல் Ca குளோரிடோ CH, கார்பனைல் அம்முகள் பெண்டா கார்பனைல், பெண்டா கார்பனைல் குளோரிடோ, குளோரிடோ பெண்டா கார்பனைல் குளோரிடோ, பிளாட்டினம் 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 ஆக்சிடேட்டர் வெளியில 3+ உள்ளுக்கு 1-. CO நடுவில் இல்லை, CO நடுவில் ஒரு மைனஸுக்கு 3+னா இவர் 4+ IV. டபுள் விடுங்க. சயனிடோ நைட்ரோசைல், சயனிடோ நைட்ரோசைல், அப்ப CM விடுங்க. பென்டா சயனிடோ, பென்டா சயனிடோ ஒரு நைட்ரோசைல், நைட்ரோசைல் மையானுக்கு ஃபெரேட், அன்னேன் ஆக்சிஜன் 2-. உள்ள 5- இருக்கு. 5- வெளியில 2 என்னோ நடுவில் இல்லை, என்னோ நடுவில் 5- வெளியில 2- ஒரு 3+. 3+. இதெல்லாம் பேர் வங்களா இதெல்லாம் பேர்ல வரும். இப்படியும் எழுதலாம். அப்புறம் பேரை பார்த்து சூத்திரம் சொல்லி பேர் பார்த்தா சூத்திரம் அப்படி எழுதுறான்னு யோசிங்க. பேர் இப்படி இருந்தால் சூத்திரம் அப்படி எழுதுறான்றத யோசிங்க. சூத்திரம் தந்தா பேரை எழுதுறத யோசிங்க. நோட் பண்ணுங்க. நேரமாவது பேரை வச்சு சூத்திரத்தை யோசிங்க. பேரை வச்சு சூத்திரம் படிக்கும். இந்த 2 3 எல்லாம் என்னென்னு போடுறோம் விளங்கணும். இந்த ஏற்றம் வெளியில வரப்போற ஏற்றங்களை வச்சு போடுறோம்.
அதான் அந்த வெளியில வர ஏற்றத்தை வேற நிறத்தில் எழுதியிருக்கிறோம் பாருங்க. வெளியில போய் இதை ரிவர்ஸ்ல பாருங்க, அதை அழிச்சு போட்டு கட்டமைப்பை சூத்திரத்தை அழிச்சு போட்டு பேரை பாருங்க, பேர்ல இருந்து திருப்பி எழுதி பாருங்க, சூத்திரம் வருதாங்க. சரியா? சூத்திரம் வருதாங்க பாருங்க. தம்பி டி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் பொதுவா இணையா வாரது. மூலாங்குட்டை கட்டியான எல்லாம் இணையா வராது, மையானுமா வராது. சோடியம் பொட்டாசியம் மையானுமா வராது. வந்தா போடுங்களேன், சோடியம் பேர் எழுதுறேன், சோடியம் எழுதுறேன். சரியா? சோ தெளிவா எல்லாம் சொல்லிட்டேன். ஓகே தானே? நாளைக்கு நியூ இயர் வகுப்பில்லை. சரியா? பிறகு நாளைக்கு தொடரும் எங்களுடைய யூனிட் 3 புத்தகம், MCQ புத்தகம் ஆரம்பிக்கப்படும். நாளை இன்றைக்கு 15ஆம் தேதி யூனிட் 3 MCQ ஆரம்பம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகேயா? ரைட். நன்றி, வணக்கம்.